வந்து பேசிட்டு போனாங்களாட்டுக்கு நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன் பார்த்தேன். என்ன சொன்னாங்க? அதுதான் அத்தை இப்படி என்னை பத்தி குறை பேசினாங்க, நீங்க இப்படிலாம் பிளான் போட்டீங்க, எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்ன கடைசியில நம்ம 3 பேரும் நல்லா சின்ன பிடிச்சிட்டு சண்டை போடுவோம், நல்லா பார்க்கவே காமெடியா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்கக்கா. இதுவும் உங்களை நினைச்சா இன்னும் காமெடியா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க வேற. அதான் கொஞ்சம் ஆமா இருக்கனால பார்த்துருந்துக்குங்க. சரி அக்கா, நான் ஒரு வாரம் ரொம்ப வந்து ஒரு வாரம் இருந்துட்டேன். அதே மாதிரி ஒரே ஒரு வாரம் மட்டும் அம்மா வீட்டில் தங்கிட்டு வரேன். அப்பதான் எங்க வீட்டில் சண்டை வேற வராம இருக்கும். அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார அக்கா தான் வந்து ரொம்ப நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க, அது நடக்காம இருக்கணும்ல. போயிட்டு வரேன்க்கா. இவ வேற ஊருக்கு போயிருவாங்க அடிக்கு. ஐயோ, அப்ப நமக்கு தனியா இருந்து அத்தைகிட்ட கஷ்டப்படுமா? ஹலோ அம்மா. அதுவாம்மா ஒண்ணுல நான் ஒரு வாரத்துக்கு அங்க வந்து தங்க போறேன், அதான் சொல்லலாமே. நல்லா தான் இருக்குல்ல. அத்தை வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த கட்டில் பீரோ மெத்து இதெல்லாம் நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி இதா இருக்கு. அதே மாதிரி அக்காவும் அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு முன்னாடி அந்த மருமகன் ஆமா இப்படி சொன்னாங்க, கொஞ்சம் இதா இருக்கு. ஆனா நான் வந்து ஒன்னும் சொல்லமா, சண்டை வரக்கூடாதுல. முதல் நாளே திட்டு வாங்கலாமா, அது அந்த இங்க இருக்காங்க என் பக்கத்துல தான் இருக்காங்க. அப்புறம் அவங்க கிட்ட தரேன். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அத்தைக்கு உப்புமானா ரொம்ப பிடிக்கும், டிஃபனா அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. நான் செஞ்சுட்டுமே கொடுத்தேன்னா அத்தைக்கு கோவம் வந்துச்சு. என்ன எனக்கு உப்புமாவே ஃபர்ஸ்ட் பிடிக்காது, ஒன்னு யார் செய்ய சொன்னா, ஒரு வாரம் கழிச்சு செஞ்சுருக்கலாம்ல. நல்லா பெரிய மருமக கிட்ட சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. என்ன சொல்ல எண்ணம் நான் வந்து திட்டினாங்கம்மா. நான் அக்காவுக்கு திட்டுறதுதான், எனக்கு மட்டும் தான் திட்டு வந்துச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப வந்து நம்ம வீட்டுல சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா சமைக்கலாம் மாட்டாங்க, வெறும் சமைப்பாங்க. ஆனா என்ன மாதிரி தெரியுமா, ரொம்ப சிம்பிளா செஞ்சிருவாங்க, சாம்பார் பொரியல் அது மாதிரிதான். அதுவே அவங்க வீட்டுனா நல்லா நான்வெஜ்ஜாவே எடுத்து தருவாங்களாம். ஆமாம்மா. சரி நான் வரேம்மா. ஓகே ஓகே. நான் போயிட்டு வரேன்க்கா. சரிம்மா, நான் தான் இங்க இருந்து கஷ்டப்படுறேன், நீ யாரும் போய் உங்க அம்மா கிட்ட ஜாலியா போயிட்டு வாமா. சரிக்கா கிளம்புறேன். மருமாவிலே நில்லு. போனால் 4 நாள் தான் இருக்கணும், வந்துடணும். அப்புறம் என் மகன் வந்து அங்கே தங்க மாட்டான், காலையில் விடுவான். அப்புறம் ஊருக்கு வந்தானா திருப்பி அழைக்க வரப்போ நீ ஃபோன் பண்ணினா ரெடியாக இருக்கணும், அவன் வந்து இருக்க மாட்டான். சரியா? அதனால நீ வந்து அங்கே போய் 4 நாள் இழுத்து உட்கார வச்சுக்கலாம். புது மாப்பிள்ளை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. என் பையன் பெரிய மருமக வீட்டுக்கும் அப்படி தான், அனுப்ப மாட்டேன் அந்த பெரிய மகனையும். அதனால் நீ போனீன்னா 4 நாள் இருந்துட்டு விருந்தாளி மாதிரி வந்துடணும். அங்கே போய் உட்காந்துட்டு இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறது. அப்புறம் அம்மா என்ன இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. உங்கள் அம்மா வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இங்கே என்ன நடக்குதோ அது நான் தான் பொறுப்பு, புரியுதா? அவங்களாம் வந்து இங்கே பஞ்சாயம் பேசலாம் இருக்கக்கூடாது. நான் அப்படி கிடையாது, அங்கே என்ன நடக்குது, நீ அங்கே என்ன பண்ணுற, ஏன் போன, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, நீங்கள் பேசுறதை வச்சு நான் அதெல்லாம் கேட்பேன். ஆனால் இந்த வீட்டில் என்ன நடக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு உங்கள் அம்மா வந்து நியாயம் பேசக்கூடாது, புரியுதா? எனக்கு வந்து என் வீட்டில் நான் தான் நியாயம் பேசுவேன். ஏன்னா பெரியம்மா அக்காலாம் இது வரைக்கும் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் பாரு ஒன்றும் பேசவே பேசாது, அது பாட்டுக்கு போகும் வரும். அவளுக்கு தெரியும் எனக்கு உப்புமா பிடிக்காதுன்னு, அதனால அவளும் அந்த மாதிரி சொல்ல மாட்டா. அப்புறம் அவள் வந்து இத்தனை வருஷம் ஆகுது, நானும் அவளை பார்த்துட்டு தானே இருக்கிறேன். அவளை எனக்கு பேர் பயந்துக்கிட்டு தான் இருப்பான். நான் மேலே உட்காந்தேன்னா கட்டில அவள் கீழே தான் உட்காருவா. நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன்னா என் கூட உட்காந்து டிவி கூட பார்க்க மாட்டா, ரொம்ப மரியாதையாக இருப்பா. சாப்பாடுலாம் போட்டு வந்து என் கையில் தான் கொடுப்பா, எனக்கு மாத்திரெல்லாம் எடுத்து வச்சுருவா. அதனால நீ அவளெல்லாம் குறை பேசாத என்ன. நீ சொல்லு. நீங்க வந்து மேல உட்கார்ந்தா கீழ தான் உட்காருவாங்க, நீங்க இங்க இன்னும் மேல தான் உட்கார்ந்திருக்காங்க. அதுவும் உங்க இப்படி பாத்துட்டே இருக்கீங்க. நானே தான் உட்கார்ந்திருக்கேன், அத்தை உட்கார்ந்தாங்கன்னா நான் கீழ உட்கார்ந்துக்குவேன். இவ ஊருக்கு போறாளா இல்லையா, நம்மள கோத்துட்டு திட்டு வச்சுதான் போவாங்க. கொஞ்சம் கண்ணை நல்லா தொடச்சிட்டு பாருங்க. சரி 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 கிளம்பு, நீ அவளே குறை பேசிட்டு இருக்காத, கிளம்பு என்ன, போயிட்டு வா.